வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் பட்டாணி வச்சு ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படி பண்ணாங்கன்னு பார்த்துடலாம். அம்மா ஒரு பேன் எடுத்துக்கிட்டாங்க. அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிட்டாங்க. கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு தாளிப்பை கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு 2 பச்சை மிளகு பொடிசாக கட் பண்ணி அதை அதில் கொட்டிக்கிட்டாங்க. ஒரு 5 பல் பூண்டு தோல் நீக்கி அதையும் பொடிசாக கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுட்டாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அதையும் அதில் கொட்டி நல்லா வதக்குனாங்க. கண்ணாடி பதம் தாண்டின உடனே ஒரு நல்ல பழுத்த தக்காளி பழத்தையும் அதில் போட்டு அதையும் நல்லாவே வதக்கி விட்டுட்டாங்கங்க. இப்போ அது எல்லாத்தையும் சைடில் ஒதுக்கி வச்சுக்கிட்டு நடுசில் பச்சை பட்டாணியை கொட்டி அதையும் வதக்கி விட்டுட்டாங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி அதில் கொட்டிக்கிட்டாங்க. தேவையான உப்பு போட்டுக்கிட்டாங்க. இப்போ நல்லாவே வதங்கின பிறகு வடிச்சு வச்ச சாதம் ஆற வச்சிருந்தாங்க. அந்த சாதத்தை எடுத்து மெதுவாக அதில் கொட்டி நல்ல மசால் பிடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து கறி விட்டாங்கங்க. மேலே கொஞ்சம் மல்லி இலையும் தூவி விட்டாங்கங்க. சாப்பாடுனா அப்படி இருந்துச்சுங்க. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு அம்மா எனக்கு என்ன சைடிஷ் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் பார்த்து சொல்லுங்க. பாய்.